ஹே கைஸ் வெல்கம் டு என் ஸ்டுடியோ. ஸோ நம்ம தளபதி விஜயோட ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச் நாளைக்கு நடக்க போகுது. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ இப்போ இந்த ஒரு ஆடியோ லான்ச்ல யார் யார் கலந்துக்க போறா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த வகையில் உங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த ஒரு வீடியோ. ஸோ யார் யார் கலந்துக்க போறா அப்படின்ற அப்டேட்லாம் இதில் கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேட்கறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் வருவாரா அட்லி வருவாரான்னு கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ லோகேஷ் கனகராஜ், அட்லி, நெல்சன் 3 பேருமே நம்ம மலேசியா வந்துட்டாங்க. 3 பேருமே கலந்துக்க போறாங்க. ஸோ 3 பேருமே தளபதிக்காக ஸ்பீச் கொடுக்க போறாங்க. ஸோ சூப்பரா இருக்க போகுது. ஸோ ஆடியோ லான்ச்சே கலக்கட்ட போகுது. அண்ட் அடுத்ததா பூஜா ஹெட்டன் அவர்கள், இந்த ஜனநாயகன் படத்தோட ஹீரோயினான பூஜா ஹெட்டன் அவர்கள் இவங்க மலேசியா வந்துட்டாங்க. அண்ட் இந்த படத்துக்கு சம்பந்தமே இல்லாத ஒரு ஆளு சுனில், இவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ லான்ச்ல கலந்துக்க போறதா அபிஷியலா சொல்லிட்டாங்க. இவரு மலேசியா வந்து இறங்கிட்டாரு. ஸோ வரவேற்புலாம் கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பர் தான். அண்ட் அதுக்கப்புறமா இந்த ஒரு பொண்ணு யாருன்னு தெரியல, பட் இந்த ஒரு பொண்ணு கலந்துக்க போறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் தளபதி விஜய் அவர்கள் மலேசியா வந்து இறங்கிட்டாரு. ஸோ அந்த போட்டோஸ்லாம் வேற லெவல் வைரல் ஆயிட்டு இருக்கு. அண்ட் மலேசியா வந்து இறங்கும் போதே நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி கூட செல்ஃபி எடுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஃப்ரேம்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும். தளபதி விஜய் அவர்கள் இங்க ஒரு சிங்கிளா நிக்கிறது, ஏர்போர்ட்ல தளபதி விஜய் அவர்களுக்கு வரவேற்பு கொடுத்தது எல்லாமே சூப்பரா சம்பவம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஏர்போர்ட்ல நின்று நம்ம தளபதி கூட அனிருத் அவர்கள் அண்ட் லோகேஷ் கனகராஜ் அண்ட் நெல்சன், அட்லின்னு சொல்லிட்டு போட்டோ எடுத்த மாதிரி ஒரு பிக்சர் இருக்கு. பட் அது வந்து ஏஐ நினைக்கிறேன். சோ தெரியல நானு, பட் சூப்பரா இருக்கு ஸ்டில். சோ நாளைக்கு ஒரு தாறுமாறு சம்பவம் இருக்குது. அண்ட் அவர் கூட வந்து பாத்தீங்கன்னா பாபா பாஸ்கர் இவரு வந்து பாத்தீங்கன்னா கலந்துக்க போறதா சொல்லிருக்காங்க. சோ அவர் கூட இந்த இவரு ஒருத்தர். அண்ட் அதுக்கப்புறமா நம்ம அனிருத் அவருடைய டீம் மொத்த டீம் இறங்குறாங்க. சோ தலைவன் இறங்கட்டுமே அப்படின்ற மாதிரி தான் தோணுது. சோ வெறித்தனமான சம்பவம் இருக்குது நாளைக்கு. அப்புறம் வந்து புஷி ஆனந்த் அவர்கள் காலையில போயிட்டாருன்னு சொல்லிட்டேன். அண்ட் தனுஷ் அவர்கள் வருவாரா நிறைய பேர் கேட்டீங்க. சோ தனுஷ் அவர்கள் டவுட் தான். சோ நாளைக்கு பார்த்தா தான் தெரியும். சோ வர மாதிரி அப்டேட் இருந்துச்சு அப்படின்னா உடனே அப்டேட் பண்றேன். அண்ட் எஸ்டிஆர் அவர்கள் வந்து மலேசியா போயிருக்காரு. சோ வேற ஒரு விஷயத்துக்காக போயிருக்காரா இல்ல ஆடியோ லான்ச்சுக்கு தான் போயிருக்காரான்னு தெரியல. சோ வேற ஒரு விஷயத்துக்கு போனாலுமே அப்படியே போயிட்டு ஆடியோ லான்ச்ல ஒரு விசிட்ட போட்டு போவாரு. எப்படி மலேசியாவுக்கு ஒரு வாட்டி நம்ம ஏகே அவரோட ரேஸுக்கு போனாரு. சோ அது மாதிரி ஒரு விசிட்ட போட்டு போனாலும் போவாரு. சோ ஒரு விசிட்ட போட்டு போனா வேற லெவல் சம்பவம் தான். அண்ட் இன்னும் யார் யார் வருவா, சோ மொத்த டீம் இறங்கிட்டாங்கன்னு தான் சொன்னோம். சோ இந்த ஆடியோ லான்ச்சே வந்து 2 கட்டமா பிரிச்சிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் கொஞ்ச நேரம் ஒரு 3 மணில இருந்து 5 மணி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ட்ரிபியூ வீடியோ கொடுப்பாங்க. சோ நம்ம அனிருத் அவர்கள் தளபதி கூட சேர்ந்து பண்ண படங்கள் சாங்கெல்லாம் பாடி ட்ரிபியூ வீடியோ கொடுப்பாங்க. சோ அண்ட் அவங்க மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் இருக்காங்க. சோ அவங்களாம் கொடுப்பாங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா 5 மணி வரைக்கும் நடக்கும். சோ அப்புறம் ஒரு பிரேக் விட்டு டைரக்டர் ஆக்டர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 6 மணில இருந்து பேச ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன். சோ அப்படிதான் ஃபங்க்ஷனா ஸ்டார்ட் பண்ண போறாங்களாட்டுக்கு. சூப்பரா இருக்க போகுது. சோ 82,000 பேர் கலந்துருக்காங்க. சோ 82,000 பேரை வச்சு தமிழ் சினிமால முதல்ல இப்படி ஒரு ஆடியோ லான்ச் அப்படின்ற மாதிரி மலேசியால கிராண்டா பண்றாங்க. சோ வேற லெவல் சம்பவம் தான். அண்ட் இந்த ஆடியோ லான்ச் எப்ப டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஜனவரி 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் தான் வந்து பாத்தீங்கன்னா டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. சோ 1 வீக் வெயிட் பண்ணணும். சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஆடியோ லான்ச் எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தளபதி விஜய் அவரோட ஜனநாயகன் படத்தோட ஆடியோ லான்ச்ல இத்தனை பிரபலங்கள் கலந்துக்க போறாங்க. சோ இதெல்லாம் பத்தி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி தமிழ் சினிமா இருக்கிற மூவிஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இட்ஸ் ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.